மற்றும் திரு ஹிதயத்துல்லா கிட்டே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்டாக்டா இருக்கு, தாவேக்காங்கிற ஒரு ஆப்ஷன் கிடையவே கிடையாது. நிச்சயமா இல்லை. காரணம் நான் தொடர்ந்து பல மாதங்களாக நான் சொல்லிட்டு வர்றேன், இந்த கூட்டணி பாறையாக இருக்குது, பாறாங்கல்லாக இருக்குது, எஃகு கோட்டையாக இருக்குது. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. கூடுதல் இடம் கேட்பதோ அல்லது அதிகார பங்கு கேட்பதோ அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கத்தான் செய்யும். அதனால் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இன்றைக்கு அவர் திரு சுமந்த் அவர் அருமையாக சொன்னார் ஒரு விஷயத்தை. அதாவது ஒரு திமுகவும் காங்கிரஸுடைய கூட்டணி எவ்வளோ பெரிய கெமிஸ்ட்ரியில் இருக்குன்னு சொன்னால், இந்த ரெண்டு இணைஞ்சா சிறுபான்மை ஓட்டு சிதறாது, அது ஒட்டுமொத்தமாக போகும். ஏறத்தாழ 13-14 விழுக்காடு வாக்குகளை திமுக முதலில் பெற்றுக்கொள்ளும். இந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டணி இருக்கு. எங்களுடைய தலைவர் கிரீஷ் சோழங்கர் என்ன எதுக்காண்டி சொன்னார்னா, அதனுடைய விளைவு தான் நேற்று திருமதி கனிமொழி. ஆனா அந்த சந்திப்பை நீங்க விமர்சிக்கிறீங்களே திரு பொன்வில்சன், நான் பேசி முடிச்சுக்கிறேன், ஒரே ஒரு நிமிஷம். அது சந்தித்ததன் காரணமே இங்க சொல்லப்பட்ட கிரீஷ் சோழங்கர் 2 முறை அவர் தலைமையில் 5 பேர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சாங்க. சந்திச்சு அங்கிருந்து ஒரு ரெசிப்ரோக்கலா ஒன்று வரணும்னு எதிர்பார்த்தாங்க. அதுவும் நடந்துச்சு. பிரச்சனை இல்லை. அதிமுக தலைமையில தானே கூட்டணி. அப்ப அந்த கட்சி சார்பா எதுக்காக அங்க போய் பாக்குறாங்கன்னு. ஆனால் அதோட கன்சிஸ்டன்சியை நான் சொல்றேன். அமித்ஷா அவர்கள் அந்த கட்சியோடைய அப்போ பொறுப்பு தலைவராக இருந்தார். அவரை பேர் எடப்பாடியாரை பார்த்துட்டு வந்த பிறகு ஏப்ரல் 11ஆம் தேதி இங்க அமித்ஷா அவர்கள் அறிவித்திட்டு இங்க இந்த என்டிஏ கூட்டணி அதிமுக தலைமையில் இருக்க கூட்டணியின் தலைவர் வீட்டில் போய் பசுமையொலி சாலையில் அவர் உணவு அருந்து விட்டு இருவரும் ஒன்றாக இருந்து விட்டு செல்கிறார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா அது க்ளோஸ் அசோசியேட் ஆஃப் மோடி பியூஷ் கோயல் அவரை இந்த பொறுப்பு தலைவராக போடுறாங்க. அங்கே பொறுப்பு தலைவராக போட்ட பிறகு அவர் என்ன செய்யறாரு, கன்சிஸ்டன்சியா நேராக ஏடிஎம்கே தலைவரை இங்கே பார்த்து ஏடிஎம்கே குழு கூட பேசிட்டு கூட்டணி கட்சிகள்லாம் பார்க்குறாரு. அவரும் இங்கே ஒருங்கிணைந்து வேலை செய்கிறாரு. அடுத்த கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 3வது அந்த கட்சியின் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இங்க எல்லாரையும் மேடையில் ஏற்றி நிறுத்திட்டு இங்க பேசிட்டு போனார். எல்லா கட்டங்களும் அவர்கள் முறைப்படியாக நிறைவேற்றார்கள். ஆனா இதுல என்னன்னா ஒரு முரண்பாடோட ஒரு பிரச்சனையோட இருந்த கூட்டணி இப்ப நம்ம இதயதுல்லா ஐயா சொன்ன மாதிரி அதாவது சீட்டுகள் கூட கேட்கறது உரிமை இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனால் இல்லாத ஒன்று ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற கேள்வி இங்க எழும்பொழுது இன்னொரு பக்கம் ஒரு சந்தேக பார்வை தாவே கூட ராகுல் காந்தி தொடர்ந்து பேசுறாரு. ஆமா, பிஜேபி தலைவர் பிஜேபி ஆக்ஷன் பேசுறாரு. அதுதான் சொல்றேன். இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா அதுதான் சொல்ல வரேன் சார். இன்னும் கூட்டணி உறுதிப்படாம தாவேக்காவை போய் பார்த்தது. இப்ப இவங்க யாரை போய் பார்த்தாங்க? அந்த மாதிரி இவங்க திமுகவை போய் பார்த்தாங்களா? தாவேக்காவை போய் ஒரு உறுப்பினர் போய் பார்க்குற ஒரு மெம்பர், அதாவது ராகுல் காந்தி கூட இருக்கிறவர். சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாமே நீங்க இந்த பேசுறவங்க எல்லாருமே ராகுல் காந்தியோட வலது இடதுக்காரங்க இருக்கிறவர்கள், அந்த இடத்துல நெருக்கமா இருக்கிறவர்கள், அவருடைய நாலேஜ் எல்லாம் பேச தவறு கிடையாது. இல்ல அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி தலைவர் நிதி அமைச்சர் சிதம்பரத்தின் மகன் கார்த்திக் சிதம்பரம், இது நிறைய சொல்லிட்டே போலாம். ஆனா என்னன்னா தவறு கிடையாது, கேட்கறது தவறு கிடையாது. ஆனா என்னன்னா ஒரு சந்தேக பார்வை எழும்பொழுது இது ஒரு சீரியஸ் பிரச்சனை போது ஒன்று ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்துக்கணும், ஸ்டாலின் அவர்கிட்ட வரணும். இல்ல இல்ல இதெல்லாம் கிடையாது, நாங்க கிடையாதுன்றதை பேச்சுவார்த்தை நடத்தி முடித்திருக்கணும். அப்படி இல்லைன்னா ஐயா ராகுல் காந்தி சொல்லியிருக்கணும், ராகுல் காந்தி இதெல்லாம் நாங்க கேட்கலப்பா, எங்களுக்கு இந்த நேரத்தில் கிடையாது அப்படின்றது. இப்ப சுமன் சொன்ன ஒரு விஷயத்துல நான் கூட்படுறேன். அதாவது திமுகவுக்கு காங்கிரஸ் தேவை, அதே மாதிரி காங்கிரஸ் திமுகவுக்கு தேவை. ஆனா அதோட முக்கியத்துவம் பார்க்கணும். முக்கியத்துவம் என்னன்னா 2024 தேர்தலில் ஆட்சி அமைக்கிறதுக்கு காங்கிரஸுக்கு திமுக தயவு தேவை. இந்த முறை எப்படின்னா சட்டமன்றத்தில் இங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு திமுகவுக்கு காங்கிரஸ் தயவு தேவை. அப்ப எது முக்கியத்துவம் பார்க்கணும். எல்லாமே ஒரே முக்கியத்துவமா ஒரே மாதிரி சமநிலையில கொண்டு நம்ம விட முடியாது. அப்போ காங்கிரஸுக்கு திமுக தேவைப்படும் இந்த நாடை ஆள்வதற்காக. ஆனா இப்ப என்னன்னா இந்த வீடை ஆள்வதற்காக திமுகவுக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு பொறுப்பு அதிகமா இருக்குது. அவர் தொடர்ந்து அவர் பேசிட்டு இருக்காரு. இல்ல வாய்ப்புன்னு சொல்ல வரல. இல்ல சார், இது ஒரு டிபேட். உரையாடல் நிகழ்ச்சியில நீங்களும் நிறைய உரையாடி இருக்கீங்க, அவரும் உரையாடி இருக்கலாம். You can debate with each other. இல்ல இதேதுல ஐயா நான் வெளியே சொல்றேன். இதேதுல ஐயா சார் நான் என்ன சொல்ல வரேன்னா இதேதுல ஐயா உங்களுக்கு you can debate with each other சார். நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க, செய்யுங்க தொடர்ந்து. பிரிவோம் சொல்லவே இல்ல. நான் அவருக்கு இடையூறு விரும்பல. சொல்லுங்க. அவரு பூசி முழுகிறாரு. இல்ல ப்ளீஸ், நான் அமைதியா நீங்க எவ்வளவு போய் சொன்னாலும் நான் அமைதியா இருக்கேன்.
கொஞ்சம் பூசி முழுகிற வேலைக்கு நான் என்னன்னு பதில் சொல்கிறேன். கூட்டணி என்டிஏ கூட்டணி உங்களுக்கு நன்றாக தெரியும் என்ன நடந்துச்சு. டிடிவி தினவரை அதிமுக கூட்டணியில் எங்கே போயிருக்கணும், முதல்ல போய் சேர்ந்துருக்க வேண்டிய இடம் வந்து எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போயிருக்கணும், அதிமுக அலுவலகத்துக்கு போயிருக்கணும். அலுவலகத்துக்கே இதுவரை யாருமே போனது, அதிமுக அலுவலகத்துக்கு பாஜக இதுவரையும் போனதே இல்லை. எல்லாம் ஹோட்டலில் சந்திக்கிறாங்க, வீட்டில் சந்திக்கிறாங்களோ தான். நான் என்ன கேட்குறேன், நாங்கள் முறையாக 2 முறை எங்களுடைய தலைமை 5 பேர் சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கட்சியினுடைய அலுவலகத்தில் போய் பார்க்கணும். நாங்கள் முறையாக பார்க்குறோம். அதே மாதிரி எங்கள் அலுவலகத்தில் போய் அங்கே அலுவலகமும் வீடும் ஒன்றா இருக்குது பார்க்குறாங்க. அங்கே நான் என்ன கேட்குறேன், இந்த நேற்று வரை எதிரியாக இருந்தவர்கள் இந்த எக்காலத்திலும் உள்ள நாங்கள் வந்து பிஜேபியுடன் கூட்டணி வைக்க முடியாதுன்னு சொன்னவங்க மாறுறாங்க. நாங்கள் அந்த மாதிரி சொல்லவே இல்லையே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எங்களுடைய கூட்டணிய மெக்னானிமிட்டி என்ன, அவங்களுடைய நிலைமை என்ன. நாங்க தொடர்ந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லிட்டேன். இந்த கூட்டணியை புதுசா மட்டும் தான் வச்சுக்கணும் இல்ல, அது எல்லா கூட்டணியிலுமே இருக்குமே. அதுதான் சொல்றேன். அப்ப ஒரு கூட்டணியை மட்டும் சொல்லக்கூடாது இல்ல. வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற வாசப்படிங்கிறார் இல்லையா, அதுதான் நானும் சொல்றேன். அவர் பூசி மொழி என்ன இவங்க போய் அங்கே பார்த்தாங்க, அதெல்லாம் நான் சொல்லல சார். நீங்க அவர் என்ன சொல்றாரு, அமித்ஷா டெல்லியில எடப்பாடி பழனிசாமி சொன்னதை விமர்சனத்துக்கு உண்டாகுதுன்னா, கனிமொழி ராகுல் காந்தி பேசினதும் பார்த்ததும் விமர்சனத்துக்கு உள்ளாகும். ராகுல் காந்தி கேட்கிறேன், நீங்க கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை வந்து பார்த்தாங்களா? இல்லையே. நாங்க தான் முதல்ல வந்து திமுக தலைமைக்கு போனோம், நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆனா எல்லாரும் நீங்க போய் அமித்ஷாவை பாக்குறீங்க. இன்னைக்கு அமித்ஷா தான் கொண்டு வந்து உங்களை தினகரனை கொண்டு வந்து உள்ள விட்டுருக்காரு. அதே மாதிரி அன்புமணி அவர் தான் கொண்டு வந்து உள்ள விட்டுருக்காரு. எல்லாரையுமே அரவணைக்கிறதுக்கு காரணம் என்ன, அவர்கள் மேல பல வழக்குகள் இருக்குது. அவங்கள வந்து அவங்களுக்கு எதிராக வந்து அவங்க என்ன செய்யறாங்க, மிரட்டல் விடுறாங்க. இதெல்லாம் செய்த பிறகுதான் ஒவ்வொருவரா இணையறாங்க. இந்த இணைப்பு என்பது வேறு. எங்கள் அந்த மாதிரி எந்த மிரட்டல் இன்னைக்கு கிடையாது. நாங்க நேர்மையா திமுகவோட 2 முறை போய் சந்திச்சிருக்கோம். அதே மாதிரி அவங்க 1 முறை சந்திச்சிருக்காங்க. இதெல்லாம் தெரியும். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. திரு புகழேந்தி சுமந்தியம் மூலம் சார், இப்போ ஒரே ஒன்று சொல்றேன். இப்போ கூட்டணி அவங்களுக்கு வந்து உறுதியாயிடுச்சு எல்லாம் சொன்னாரு. டெல்லியில எல்லாரும் கூப்பிட்டு 41 பேர்கிட்ட கருத்து கேட்டு இனிமேல் யாரும் பொது தளத்தில் எந்த விஷயமும் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கு பேசி இருக்கிற திரு மாணிக் தாக்கூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய பேச்சை சொல்றேன். காங்கிரஸ் கட்சியை இழிவாக பேசியவர்கள் மீது நடவடிக்கை தேவை என்று செல்வ பெருந்தகை சொல்லியிருக்கிறார். அந்த நடவடிக்கைக்காக காத்திருக்கிறோம். கண்டனம் தெரிவிக்கிறது போதாது, நடவடிக்கைக்காக காத்திரோம். அதே மாதிரி மதுரை வடக்கு தொகுதியை கேட்டு பெறுவோம். அவருக்கு தெரியாது, அதிகார மமதியில் திமுக மாவட்ட செயலாளர் பேசுகிறார். கல்லணை குவாரியை, அவர் வைத்திருக்கிற குவாரியை நிறுத்த சொல்லி இன்றைக்கு மக்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள். இன்னொன்று, காங்கிரஸ்காரன் வெறும் வந்தே மாதரம் சொல்லிட்டு போயிடுவான் அப்படின்னு நினைக்காதீங்க. திருப்பி அடிக்க தெரியும். இதெல்லாம் கூட்டணி தர்மமா? 13ஆம் தேதி மதுரை வடக்கில் நடத்த போறோம். மதுரை வடக்க நாங்க கேட்டு இதெல்லாம் கூட்டணி இணக்கமா? அங்க போஸ்டர் ஒட்டினது, கைக்கு வாக்களியுங்கள் போஸ்டர் ஒட்டினதுக்கு சொல்றாரு. யாரும் தெரியாதுன்னு தலைவர் சொல்றாரு. ஆனால் இளைஞர் காங்கிரஸ் தான். அவர்களை மனதார பாராட்டுகிறேன். இதெல்லாம் இணக்கமா? தன்மானத்தை காப்பதற்காக அவர்கள் பக்கம் நான் நிற்பேன் சொல்றாரு. இப்ப நான் விளக்கம் சொல்றேன். உங்களுக்கு அங்க நடந்தது என்ன, ஒரு திமுகவுடைய சட்டமன்ற தொகுதி, அந்த மாவட்டத்துடைய தொகுதி பிரச்சனை என்ன கேட்குறாங்க, காங்கிரஸ் கட்சிக்கு விரோதமாக சில விஷயங்களை பேசுகிறாங்க. அதுக்கு பதில் தான் திரு மாணிக் தாக்கூர் கொடுக்குறாரு. பொது வெளியில பேசுறாரு. பொது வெளியில அவர் உள்ள பேசிக்க வேண்டியது, போன்ல பேசிக்க வேண்டியது. பொது வெளியில தான் 2 பேரும் பேசுறாங்க. பொது வெளியில தான் சார் 420 சொன்னாங்க, நம்பிக்கை துறைன்னு சொன்னாங்க. பாஜகவோட சேர்ந்தா அதிமுக கூட்டணியில இல்லாத போது நம்ம திரும்பவும் சொல்றது, நான் கேட்கறது அது அதை விட மோசமா பேசுனது. நீங்க இணக்கமான கூட்டணியாச்சே. இன்னைக்கு பேசுறாரு, நீங்க நேற்று வரை வந்து ஒருங்கிணைப்பாளர் இருந்தாரு, ஓபிஎஸ் நாங்க சேர்க்க மாட்டேங்க. இதெல்லாம் இன்னைக்கு உள்ள சார். அதிமுகவும் பாஜக சார் அது பிரிஞ்சிருக்கும் போது பேசறதுக்கும் தொடர்ந்து சேர்ந்து இருக்கும் போது பேசறதுக்கும் வித்தியாசம். அண்ணாமலை எம்ஜிஆருக்கு எதிராக பேசுனது, அதெல்லாம் கூட்டணியை முறிச்சுது சார். நான் சொல்றேன், நான் என்ன சொல்ல வர்றேன், எங்க கூட்டணியில உள்ள நடக்கிறது சாதாரண விஷயம். ஒரு சட்டமன்ற தொகுதி திமுகவுடைய எம்எல்ஏ விஷயமும் எங்களுடைய உங்க கட்சியில் இருக்கக்கூடிய எம்பி, இந்த விஷயமுக்கும் அகில இந்திய தலைவர்
மல்லிகார்ஜுன கார்கே திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்து ஏதாவது பேசினாரா? திரு ராகுல் காந்தி ஸ்டாலின் ராகுல் காந்தி மௌனம் காக்கிறார். நான் கேட்க பாருங்க, எங்களுக்கு ஒரு முறை இருக்கு. எங்களுக்கு தலைவர் திரு கார்கே அவர்கள் அவர் யாரை அனுப்புறாங்க, யாரையும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டார்ல, ஏன் பேசுறாங்க? நான் என்ன சொல்றது, கூட்டணி விஷயமா பேசக்கூடாதுன்னாங்க. இது ஒரு தொகுதி சம்பந்தப்பட்டது, கூட்டணி சம்பந்தப்பட்டது சார், கூட்டணி கட்சி சம்பந்தப்பட்டது சார். என்ன அவர் நீங்க ஒண்ணு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்ல வில்சனுக்கு தெரியும். கூட்டணியினால் சேர மாட்டோம்னு மாணிக் தாக்கூர் சொன்னாரா? கூட்டணி நாங்கள் இல்லை அப்படின்னு சொன்னாரா? ஏன் இந்த மாதிரி பொய் பிரச்சாரங்களை பேசி காங்கிரஸ் டாக்டர் சுமந்த்